என்னங்க சொல்றீங்க? நம்ம மதுரையில மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள ஒரே வீட்ல 4 ஐசீலிங் இருக்கா? அது எப்படிங்க? வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்ட பத்தின மத்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்குள்ள என்டர் ஆனோனே வராண்ட ஏரியால வாட்டர் ஃபவுண்டன் பக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு ஹை சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. 2வது அமைஞ்சிருக்க ஹை சீலிங் இந்த வீட்டோட லிவிங் ஹால்ல அமைஞ்சிருக்கு. 3வது அமைஞ்சிருக்க ஹை சீலிங் இந்த வீட்ல அமைஞ்சிருக்க ரெஸ்ட் ரூம் ஏரியால அமைஞ்சிருக்கு. வீடு வெளிச்சம் மற்றும் காத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. 4வது அமைஞ்சிருக்க ஹை சீலிங் இந்த வீட்ல அமைஞ்சிருக்க பூஜா ரூம்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பூஜா ரூமுக்கு டைரக்ட் சன்லைட் விழுகிற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த வீட்ல அமைஞ்சிருக்க ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு நல்லா பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இது செகண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க ஹோம் தியேட்டர் செட்டப் உள்ள ரூம் தான் இது. ஸ்டேர்கேஸ்ல இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ட் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல ஸ்ட்ரிப் லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால்ல அமைஞ்சிருக்க டிவி கேபினெட் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபுல் டைப் வந்து உங்களுக்கு டைல்ஸ் பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூம் ஒவ்வொரு ஸ்டைல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால்ல சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் வித் சிமினியோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. மெயின் டோர்ல அமைஞ்சிருக்க டோருக்கு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் டிசைன்ஸோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்ல கார்டன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு மாட்டுத்தாவணியில இருந்து ரொம்ப பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம மாட்டனா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டைல்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட டீடைல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 4.5 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரோட சேர்த்து இந்த வீடு 3800 ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் வழியா வீட்டுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோல நீங்க தாராளமா இனோவா சைஸ் கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். இந்த கேட் ஒரு ஆட்டோமேட்டிக் கேட்டா தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியால உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் டைப்ல உங்களுக்கு ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோல இருந்து 2 படி ரீச் ஆனோன்னு வீட்டுக்குள்ள போற மாதிரி பண்ணியிருக்காங்க. வெளியில ஸ்டீல் கேட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோன்னு ஒரு வராண்டா ஏரியா செட்டப்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வராண்டா ஏரியா செட்டப் ஹை சீலிங்கா தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஹை சீலிங்ல வாட்டர் ஃபவுண்டன் புத்தரோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டுல ஒவ்வொரு டிசைன்ஸும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிசைனும் வாஸ்து பதிவு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. மெயின் கேட் நிலக்கதவுக்கு தேக்கூட்டு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசியஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஹை சீலிங் டைப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. லிவிங் ஹால் சென்டர்ல கிறிஸ்டல் ஸ்டாண்டர்ட் லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் சென்டர்ல நல்ல பெரிய சைஸ் எல் ஷேப் சோஃபா செட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹால்ல டிவி கேபினெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால்ல அமைஞ்சிருக்க ஸ்பேஸ்ல உங்களுக்கு ஹை சீலிங் செட்டப்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட் டிசைன் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஏரியா டைனிங் செப்பரேட்டா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்காண்டி ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பூஜை ரூம் நல்லா ஸ்பேசியஸா கொடுத்திருக்காங்க. இந்த பூஜை ரூம் நல்லா ஹை சீலிங் செட்டப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. டைரக்ட் சன்லைட் இந்த பூஜை ரூம்ல உள்ள மாதிரி செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பூஜை ரூம் பக்கத்திலேயே உங்களுக்கு வந்து பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் காட் வித் மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்ல அமைஞ்சிருக்க ஃபால் சீலிங் உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் செட்டப்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால்ல இருந்து கார்டன் போறக்காண்டி செட்டப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கார்டன் போறதுக்கு செப்பரேட்டா டோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த டோர் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க கார்டன் ஏரியா டைரக்டா போய்க்கலாம். இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையும் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டைரக்டா சன்லைட் வரையும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இன்விசிபிள் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கபோர்டுக்கு நடுவுல இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு ஃபுல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டைல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்ல ஹை சீலிங் டைப்ல தான் இந்த ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்ல ஜக்கூசி உங்களுக்கு தனியா செப்பரேட்டா வேணும்னா ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க மாடலர் கிச்சன். அந்த மாடலர் கிச்சன் என்னமே ஸ்பேசஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டைனிங் ஸ்பேஸ் பக்கத்திலே உங்களுக்கு மாடலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.
மாடுலர் கிச்சனுக்கு உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா ஸ்பேசியஸா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் சிம்னி வித் கேஸ் ஸ்டேபிளோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன்ல உங்களுக்கு கிரைண்டர், மிக்ஸி வைக்கிற தனியா ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது இன்விசிபிள் டைப்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன்ல இருந்து வெளியே போறமே யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கு செப்பரேட்டா தனியா ஒரு ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன மாதிரி ஸ்பேசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக்கர்ஸ் கீழே உள்ள ஸ்டெப்ல உங்களுக்கு வந்து பேட்டரி வைக்க தனியா ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டாக்கர்ஸ்ல இருக்க ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே கிரானைட்டோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டாக்கர்ஸ்ல உள்ள ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே டஃபன் கிளாஸ் கொடுத்து உங்களுக்கு டீக்கு உள்ள கைப்பிடி ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரிப்போட தான் இருக்கு, வழுக்கிற மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால், உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்க லிவிங் ஹால் ரொம்ப அழகா தெரியுது. அது மட்டும் இல்லாம பூஜை ரூமும் நீங்க டேரக்டா இங்க இருந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் அட்டாச் சிஸ்டமோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டுல அமைஞ்சிருக்க 3 பெட்ரூமும் ஒவ்வொரு ஸ்டைல்ல டிசைன்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு ஏர் வென்டிலேஷன் மொத்தம் 3 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு நல்ல 2 விண்டோ வரையும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் காத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் யூனிவர்சல் டைப்ல தான் உங்களுக்கு கபோர்டுக்குள்ள தான் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம்க்கு எல்லாமே நல்லா ஹை எண்ட் வரையும் தான் டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டைல தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்பது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள 2வது பெட்ரூம். அந்த பெட்ரூம் என்ன மாதிரி ஸ்பேசஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 2வது பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லிவிங் ஹால் செட்டப் மீது ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த செட்டப்ல இருந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வாட்டர் ஃபவுண்டன் உங்களுக்கு தெரியுது. இங்க நல்லா அட்ராக்ட் அழகா ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஆஃபீஸ் யூஸ் மாதிரி இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா 2 சிஸ்டம் வரையும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த லிவிங் ஹால் பக்கத்துல உங்களுக்கு பால்கனி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பால்கனி ஏரியால உங்களுக்கு அழகா ஆர்ட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கு இந்த 2வது பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸா அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு காட் மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா அட்ராக்ட் அழகா ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் வித் லைட்ஸோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டைல தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் செகண்ட் ஃப்ளோர்ல உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல். அந்த செகண்ட் ஃப்ளோர்ல எந்த மாதிரி ஸ்பேசஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு டெரஸ் ஏரியா, அப்புறம் வந்து ஹோம் தியேட்டர் செட்டப்போட ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட விலை 2,10,00,000. இந்த வீடு வாங்குற கவுன்சிங்களோட நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னு மெட்டல் கேட் சேஃப்டி பர்பஸ் கண்டி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்க டெரஸ் ஏரியாவுக்கு கூலிங் டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. சைடில் உள்ள ஸ்பேஸ்ல உங்களுக்கு சிட் அவுட் ஏரியா ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட் ஏரியா பக்கத்திலேயே உங்களுக்கு ஹோம் தியேட்டர் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஹோம் தியேட்டர் அமைஞ்சிருக்க ரூம் நல்ல ஸ்பேசியஸா அமைஞ்சிருக்கு. இந்த ஹோம் தியேட்டர் அமைஞ்சிருக்க ஸ்பேஸ்ல 4 ரெக்ஸிங் சைஸ் சோஃபா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ப்ரொஜெக்டர் வித் ஏசியோடு ஸ்ட்ரிப் லைட்டோட ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஹோம் தியேட்டருக்கு அமைஞ்சிருக்க உங்களுக்கு செட்டப் எல்லாமே நல்ல பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹோம் தியேட்டர் வந்து வெளியே போற ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் வழியா போனீங்கன்னா நீங்க டைரக்டா செகண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்க டெரஸ் ஏரியா போற மாதிரி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.